பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதிமுகவில் மாற்றம் வருமானு எல்லோரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் திமுகவில் மாற்றம் வந்திருக்கு தெரியுமா மேன்? அமைச்சர்கள் மாற்றம், மாவட்டங்கள் மாற்றம், அதானே தவிர அமைச்சரவையில் மாற்றம் கிடையாது. அமைச்சர்களோட துறையில சின்னதா ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அமைச்சர் ராஜகண்ணப்பன் சீனியரா இருக்கிறதால துறைகள் மட்டும் அடிக்கடி மாத்துறாங்களாம். மாவட்டங்கள் மாற்றம் என்ன கதை தவிர? பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவும் வேகமா வளர்ந்து வரும் பாஜகவும் கொங்கு மண்டலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யறாங்களாம். தென் மாவட்டங்களையும் சில வேலைகளை முன்னெடுக்கிறாங்களாம். அதுக்கு திமுக ஏன் தவிர மாற்றம்? சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடி ஆகிற விதமா இந்த மாற்றங்கள்னு சொல்றாங்க. ஏன்னா 2016 தேர்தலில் மேற்கு மாவட்டங்கள் தான் திமுக ஆட்சிக்கு வர முடியாம போக காரணம்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த மாற்றங்கள். போட்டியே இல்ல, எதிர்கட்சிகளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர. சரிதான், ஆனாலும் மேற்கு மாவட்டங்களுக்கு தனி கவனம் செலுத்தி ஆகணும்னு மாவட்டங்களை பிரிச்சு புது ஆட்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து பொறுப்பாளர்கள் நியமனம் செஞ்சிருக்காங்களாம். ஏற்கனவே தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்களே தவிர தொகுதி வாரியான பொறுப்பாளர்கள் அந்தந்த தொகுதியில தேவையான வேலைகளை செய்வாங்களாம். மாவட்டங்கள் தான் ஜெயிக்க வைக்கிறதுக்கான முழு வேலைகளையும் செய்யணுமா. ஆளுங்கட்சி ரெடியானா எதிர்கட்சிகள்லாம் ரெடி ஆவாங்களே தவிர. எதிர்கட்சிகள் மக்கள் சந்திப்பு பயணத்துக்கு பிளான் போட்டு ரெடியா இருக்காங்க. எப்போ வேணாலும் களத்துல பயணங்கள் நடக்கும். டெல்டாவில் ஏதோ செய்தின்னு சொன்னீங்களே தவிர. அதிமுகவில் ஜெயிச்ச ஓபிஎஸ் ஆதரவு சாமாவு ஒருத்தர் அறிவாலயம் பக்கம் நட்புக்கு மரியாதை செய்ய போறாருன்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமா செய்தி வந்த பிறகு நாம பேசலாம். இப்போ போகலாம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.